நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட வீழ்ச்சியையும் அந்த இடிபாடுகளிலிருந்து முற்றிலும் புதியதொரு உலகம் எப்படி முளைத்தெழுந்தது அப்படிங்கிறதையும் பல்வேறு வரலாற்று ஆவணங்கள் குறிப்புகளிலிருந்து விரிவாக அலசப் போறோம். கண்டிப்பா இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. கிபி 476ல நடந்த மேற்கு ரோம பேரரசோட வீழ்ச்சியில ஆரம்பிச்சு பிராங்கிய ராஜ்யத்தோட எழுச்சி வரைக்கும் ஐரோப்பா சந்திச்ச அந்த மாபெரும் அரசியல் சமூக மாற்றங்களை தான் நாம இன்னைக்கு மையமா வச்சு பேச போறோம். நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல நூற்றாண்டுகளா உலகத்தையே ஆட்டி படைச்சு ஒரு பிரம்மாண்டமான வல்லரசு திடீர்னு சுக்குநூறா உடைஞ்சா சாதாரண மக்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த அதிகார வெற்றிடத்தை யார் நிரப்புவாங்க? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தான் நம்ம இன்னைக்கு தேட போறோம். ஆமா, ரோம பேரரசு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அதோட பிரம்மாண்டமான கட்டிடக்கலை, பரந்து விரிந்த சாலைகள், வெல்ல முடியாத இராணுவம் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாபெரும் பேரரசும் ஒரே ராத்திரியில விழுந்துடாது. சரியா சொன்னீங்க. அது பல நூற்றாண்டுகளா உள்ள நடந்த ஒரு நீண்டகால சிதைவோட இறுதி வடிவம்தான். குறிப்பா அந்த கிபி 235 இருந்து 284 வரையிலான காலகட்டத்தை நம்ம கவனிக்கணும். இதை வரலாற்று ஆய்வாளர்கள் 3ஆம் நூற்றாண்டின் நெருக்கடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஒரு 50 வருஷத்துல மட்டும் கற்பனைக்கே எட்டாத வகையில 26 பேரரசர்கள் அரியணை ஏறி இருக்காங்க. ஒரு நிலையான அரசாங்கமே இல்லாம தொடர்ச்சியான உள்நாட்டு போர்கள் நடந்த ஒரு குழப்பமான காலகட்டம் அது. அந்த அளவுக்கு மைய அதிகாரம் ஆட்டங்கண்டிருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான பொருளாதார காரணமும் இருக்கு. இந்த அரசர்கள் அடிக்கடி மாறினதால இராணுவத்தோட விசுவாசத்தை தக்க வைக்க ஒவ்வொரு அரசரும் வீரர்களுக்கு அதிகமா சம்பளம் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. இகழ் விதிச்சாங்க. அது மட்டும் இல்லாம செலவுகளை சமாளிக்க நாணயங்கள்ல இருந்த வெள்ளியோட அளவு குறைச்சு புது நாணயங்களை அதிகமா வெளியிட்டாங்க. இது ஒரு கடுமையான பணவீக்கத்துக்கு வழிவகுத்தது. பொருட்களோட விலை பல மடங்கு உயர்ந்துடுச்சு. ஆனா பொருளாதார தேக்க நிலைக்கு இது மட்டுமே காரணம் கிடையாது. ரோமானிய பொருளாதாரம் முழுமையா அடிமைகளை மட்டுமே நம்பி இருந்த ஒரு அமைப்பு. கரெக்ட். புது நிலங்களை கைப்பற்றும் போது கிடைக்கிற அடிமைகளை வச்சுதான் விவசாயமும் உற்பத்தியும் நடந்துச்சு. ஆனா பேரரசோட விரிவாக்கம் நின்றவுடன் புது அடிமைகளோட வரவு குறைஞ்சிடுச்சு. அது ஒரு பெரிய சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்துச்சு. இலவச உழைப்பை நம்பி இருந்ததால புது தொழில்நுட்பங்களையோ இல்ல உற்பத்தியை பெருக்கிற இயந்திரங்களையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற உந்துதலே ரோமானியர்களுக்கு இல்லாம போச்சு. இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் முடக்கிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இராணுவ கட்டமைப்புல ஏற்பட்ட மாற்றங்கள் பேரரசோட அஸ்திவாரத்தையே அசைச்சு பார்த்துச்சுன்னு சொல்லலாம். ஆமா, தொடர்ச்சியான உள்நாட்டு போர்களால ரோமானிய குடிமக்களை வச்சு ஒரு பெரிய இராணுவத்தை உருவாக்குறது சாத்தியமில்லாம போயிடுச்சு. அதனால எல்லைகளை காக்க பார்பாரியன் அப்படின்னு அவங்களால அழைக்கப்பட்ட ரோமானியர் அல்லாத ஜெர்மன கூலிப்படையினரை அதிக அளவுல இராணுவத்துல சேர்த்துக்கிட்டாங்க. ரோமோட பாதுகாப்புக்கு ரோமுக்கு வெளியே இருக்கிறவங்களே நம்பி இருக்க வேண்டிய ஒரு முரண்பாடான நிலை வந்துச்சு. சொந்த நாட்டு மக்களை விட கூலிப்படையினரை அதிக நம்புனதோட விளைவு ரொம்ப மோசமா அமைஞ்சது. இந்த கூலிப்படைகளுக்கு ரோமானிய பேரரசு மேலேயோ அதோட கொள்கைகள் மேலேயோ எந்த பற்றும் கிடையாது. அவங்களுக்கு பணம் கொடுக்கிற தளபதிகளுக்கு மட்டும்தான் விசுவாசமா இருந்தாங்க. நிச்சயமா இராணுவத்துக்குள்ள ரோமானிய கலாச்சாரம் மறைஞ்சு ஜெர்மானிய கலாச்சாரம் ஊடுருவத ஆரம்பிச்சது. இந்த எல்லா சிக்கல்களோட உச்சகட்டமா தான் கிபி 476ல அந்த முக்கிய நிகழ்வு நடந்துச்சு. ஓடோசர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானிய கூலிப்படை தளபதி மேற்கு ரோம பேரரசோட கடைசி சக்கரவர்த்தியான ரோமுலஸ் அகஸ்டுலஸ பதவிறக்கம் செஞ்சாரு. அதோட மேற்கு ரோம பேரரசு அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த 476 நிகழ்வு ஒரு மிகப்பெரிய போரோட விளைவா நடந்த வீழ்ச்சி கிடையாது. நீண்ட காலமா சிதைஞ்சுகிட்டு இருந்த ஒரு அமைப்பு அமைதியா தம் மூச்சை நிறுத்திக்கிட்ட ஒரு மரணம் அப்படின்னு தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மைதான். ஆனா இந்த வீழ்ச்சி மக்கள் மத்தியில ஏற்படுத்தின உளவியல் மற்றும் சமூக தாக்கம் ரொம்ப பெருசு. ஒரு மைய அரசு சிதையும் போது நூற்றாண்டுகளா கட்டமைக்கப்பட்ட உள்கட்டமைப்பும் சீர்குலையும் இல்லையா? கண்டிப்பா. ரோமானியர்கள் பெருமையா கட்டியமைத்த சாலைகள் பராமரிக்கப்படல. பாதுகாப்பான பயணத்துக்கு உத்தரவாதம் இல்லாததால நெடுந்தூர வர்த்தகம் முற்றிலுமா முடங்கிடுச்சு. மக்கள் திரும்பவும் பண்டமாற்று முறைக்கு போக வேண்டிய சூழல் வந்துச்சு. பல நூற்றாண்டுகளா உலகளாவிய வர்த்தகத்தை அனுபவிச்ச மக்கள் திடீர்னு தங்க சுற்றியுள்ள உள்ளூர் கிராமங்களை மட்டுமே நம்பி வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. கல்வியறிவு குறைஞ்சது, நகரங்கள் செதிஞ்சி மக்கள் கிராமங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. இது ஐரோப்பாவில் ஒரு மாபெரும் அதிகார வெற்றிடத்தை உருவாக்குச்சு.
ஒற்றை ஆட்சியின் கீழ் இருந்த நிலப்பரப்பு சிறு சிறு ஜெர்மானிய ராஜ்யங்களா சிதறுண்டது. இந்த அச்சுறுத்தலான சூழல்ல தான் மக்கள் ஒரு புதிய அமைப்பை உருவாக்குனாங்க. அதுதான் நிலப்பிரபுத்துவம் அல்லது ஃபியூடலிசம். நேயர்களே, இது ஏதோ அரசர்கள் திட்டமிட்டு உருவாக்கின அமைப்பு கிடையாது. பாதுகாப்பற்ற ஒரு உலகத்துல மக்கள் தங்களை காத்துக்க உருவாக்கின ஒரு உயிர்வாழும் உத்தி தான் இது. இந்த நிலப்பிரபுத்துவ அமைப்போட மையக்கருவே நிலம்தான். பணப்புழக்கம் இல்லாத அந்த காலத்துல நிலம்தான் அதிகாரத்தோட ஒரே ஊற்றா மாறுச்சு. மன்னர்களுக்கு பரந்த நிலங்கள் இருந்தாலும் அதை பாதுகாக்க அவங்க கிட்ட மைய ராணுவம் இல்ல. அதனால மன்னர்கள் தங்களுக்கு கீழே உள்ள பெரும் பிரபுக்களுக்கு நிலத்தை கொடுத்தாங்க. அந்த பிரபுக்கள் அவங்களுக்கு கீழே உள்ள மாவீரர்களுக்கு, அதாவது நைட்ஸ் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நிலங்களை கொடுத்தாங்க. இதுக்கு பதிலா இந்த மாவீரர்கள் பிரபுக்களுக்கும் மன்னர்களுக்கும் ராணுவ சேவையை வழங்குனாங்க. இந்த அமைப்போட அடித்தளத்துல இருந்தவங்க தான் பண்ணை அடிமைகள் அல்லது சர்வ்ஸ். இவங்க நிலத்தை விட்டு வெளியேற உரிமை இல்லாதவங்க. ஆனா பிரபுக்கள் அவங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செஞ்சாங்க. இப்ப இங்க ஒரு கேள்வி வரும். எழுத்துப்பூர்வமான சட்டங்களோ நீதிமன்றங்களோ இல்லாத ஒரு உலகத்துல ஒருவருக்கொருவர் எப்படி விசுவாசமா இருக்கிறது? அங்கதான் விஸ்வாச பிரமாணம் அப்படிங்கிற சடங்கு முக்கிய பங்காற்றுது. இது வெறும் சம்பிரதாயம் கிடையாது, அன்றைய சமூகத்தோட மிக முக்கியமான சட்டப்பூர்வ ஒப்பந்தம். ஆமா, ஒரு வீரர் தனது பிரபுவோட முன்னாடி மண்டியிட்டு ஆயுதங்கள் ஏதும் இல்லாம தன் கைகளை குவித்து பிரபுவின் கைகளுக்குள் வைப்பார். நான் இன்று முதல் உங்களுடைய மனிதனாக இருக்கிறேன் அப்படின்னு உறுதியளிப்பார். இந்த சடங்கோட உளவியல் தாக்கம் ரொம்ப ஆழமானது. பிரபு அந்த வீரருக்கு தான் வழங்குற நிலத்தோட அடையாளமா ஒரு பிடி மண்ணையோ அல்லது ஒரு மரக்கிளையோ கொடுப்பார். இது மரணம் வரை நீடிக்கிற ஒரு புனிதமான பிணைப்பு. மைய அரசு இல்லாத அந்த பாதுகாப்பற்ற உலகத்துல இந்த தனிப்பட்ட விசுவாச ஒப்பந்தங்கள் தான் சமூக அமைதியை கட்டி காத்துச்சு. ஒவ்வொரு பிரபுவும் தன்னால் கட்டுப்படுத்தக்கூடிய சிறிய நிலப்பரப்பை ஆட்சி செஞ்சார். இந்த சிறிய உள்ளூர் அதிகார மையங்களை பாதுகாக்கவும் ஆக்கிரமிப்புகளை தடுக்கவும் ஒரு புது கட்டமைப்பு தேவைப்பட்டுச்சு. அதுதான் மோட் மற்றும் பெய்லி கோட்டைகள். நிலப்பிரபுத்துவத்தோட தொடக்க காலத்துல பிரம்மாண்டமான கற்கோட்டைகளை கட்டுற அளவுக்கு பொருளாதாரமோ தொழில்நுட்பமும் கிடையாது. அதனால மிக விரைவாகவும் தந்திரமாகவும் உருவாக்கப்பட்ட இந்த மரக்கோட்டைகள் தான் ஐரோப்பாவெங்கும் முளைச்சது. அதாவது மோட் அப்படிங்கிறது மனிதர்களா உருவாக்குன ஒரு பெரிய மண்மேடு. அதோட உச்சியில ஒரு மரக்கோபுரம் இருக்கும். பெய்லி அப்படிங்கிறது அந்த மண்மேட்டை சுற்றியுள்ள ஒரு அகன்ற பாதுகாப்பு வளாகம். இது குறிச்சு 1130களில் வாழ்ந்த ஜீன் டி கோல்மியூ அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியரோட குறிப்புகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க முடிஞ்ச வரைய உயரமான ஒரு மண்மேட்டை உருவாக்கி அதை சுற்றி அகழிய வெட்டி பலமான மரக்கட்டைகளால கோட்டை அமைப்பாங்கன்னு அவர் சொல்றாரு. இந்த கோட்டைகளோட மிகப்பெரிய பலமே அதோட எளிமைதான். எந்த கட்டிடக்கலை நிபுணத்துவமும் இல்லாத சாதாரண தொழிலாளர்களை வச்சு சில வாரங்கள்லேயே ஒரு கோட்டையை எழுப்பிட முடியும். ஒரு பிரபு புது நிலப்பரப்பை கைப்பற்றின உடனே தன் அதிகாரத்தை நிலைநிறுத்த இந்த மாதிரி ஒரு கோட்டையை கட்டிடுவார். இது ஒரு வகையான உளவியல் போர்முறைன்னு கூட சொல்லலாம். ஆமா, அந்த உயர்ந்த மண்மேட்ல இருக்கிற மர கோபுரத்திலிருந்து பல மைல் தூரம் வரை கண்காணிக்க முடியும். சுற்றியுள்ள விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நான் உங்களை கண்காணிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கறத உணர்த்துற ஒரு குறியீடு. இந்த கோட்டைகளை மையமா வச்சுதான் மாவீரர்கள் மற்றும் பிரபுக்களோட போர் முறைகள் வடிவமைக்கப்பட்டுச்சு. இதுல பிராங்கியர்களோட ராணுவ அமைப்பை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். பிராங்கியர்களோட ராணுவ பலத்துக்கு முக்கிய காரணமே கேம்பஸ் மார்டியஸ் அல்லது வசந்த கால ஒன்று கூடல் அப்படிங்கிற வழக்கம்தான். ஒவ்வொரு வருஷமும் வசந்த காலத்துல போரிட தகுதியுள்ள எல்லா ஆண்களும் கட்டாயமா ராணுவ கூட்டத்துல பங்கேற்கணும். மைய அரசு இல்லாததால வீரர்களுக்கு ஆயுதங்களை அரசு வழங்காது. ஒவ்வொரு வீரரும் தனக்கான ஆயுதங்களையும் சாப்பாட்டையும் தாங்களே கொண்டு வரணும். இது ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே ஒரு ராணுவ கட்டமைப்பா மாத்தி வச்சிருந்தது. இந்த வலுவான ராணுவ கட்டமைப்பை வச்சுதான் சிதறி கிடந்த ஐரோப்பாவில பிராங்கிய ராஜ்யம் ஒரு புதிய மாபெரும் சக்தியா எழுச்சி பெற்றுச்சு. இந்த எழுச்சிக்கு முழுமுதல் காரணமானவர் குளோவிஸ் ஐ. கிபி 486 நடந்த சோய்சன்ஸ் போர்ல ரோமானியர்களோட கடைசி ஆளுநரை தோற்கடிச்ச குளோவிஸ் தனித்தனியா சிதறி கிடந்த எல்லா பிராங்கிய பழங்குடிகளையும் ஒன்றிணைச்சு ஒரு மாபெரும் ராஜ்யத்தை உருவாக்குனாரு. குளோவிஸ் ஒரு சிறந்த போர்வீரன் மட்டும் கிடையாது, ஒரு மிகச்சிறந்த அரசியல் தந்திரியம் கூட. அவர் எடுத்த ஒரு முடிவுதான் ஐரோப்பிய வரலாற்றை ஒட்டுமொத்தமா புரட்டி போட்டுச்சு. நீங்க அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினதை சொல்றீங்க. அது சாதாரண மத நம்பிக்கையை சார்ந்த விஷயம் கிடையாது. அது ஒரு மாபெரும் அரசியல் வியூகம். சரியா சொன்னீங்க. ரோம பேரரசு வீழ்ந்தாலும்
ரோம்ல இருந்த போப்பாண்டவரோட அதிகாரம் குறையல. ஐரோப்பாவெங்கும் இருந்த பல லட்சம் கேலோ ரொமானிய மக்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா இருந்தாங்க. குளோவிஸ் கத்தோலிக்க மதத்தை தழுவியதன் மூலமா போப்பாண்டவரோட ஆதரவையும் அந்த பரந்த மக்கள் தொகையோட நன்மதிப்பையும் ஒரே நேரத்துல பெற்றார். இதனால பிராங்கிய ராஜ்யம் தெய்வீக அங்கீகாரம் பெற்ற ராஜ்யமா மாறுச்சு. ஆனாலும் பிராங்கியர்களோட மெரோவிஞ்சிய வம்சத்துல ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ரீதியான குறைபாடு இருந்துச்சு. அதுதான் அவங்களோட சொத்து பிரிவினை முறை. இது ஒரு பேரரசு எப்படி தன்னைத்தானே அழிச்சுக்கும் என்பதற்கு சிறந்த உதாரணம். அதாவது ரோமானியர்கள் மாதிரி ஒரு அரசர் இறந்தால் மூத்த மகனுக்கு நாட்டை கொடுக்காம ராஜ்யத்தை ஒரு தனிப்பட்ட சொத்தா கருதி அரசரின் எல்லா மகன்களுக்கும் சமமா பிரிச்சு கொடுத்தாங்க. இந்த வழக்கம் பிராங்கிய ராஜ்யத்தோட அதிகாரத்தை உள்ளிருந்தே அரிச்சு சாப்பிட்டுச்சு. ஒவ்வொரு முறை அரசர் இறக்கும் போதும் அண்ணன் தம்பிகளுக்கு நடுவுல நாட்டை பிடிக்க பயங்கரமான உள்நாட்டு போர்கள் வெடிச்சது. ராஜ்யம் துண்டு துண்டா சிதறுவதும் அப்புறம் இரத்த கலரியின் மூலமா ஒன்றிணைக்கப்படுவதும் வாடிக்கையா போச்சு. இதனால மெரோவிஞ்சி அரசர்கள் தங்களோட அதிகாரத்தை இழந்தாங்க. அரசர்கள் வெறும் பேரளவுல மட்டும்தான் இருந்தாங்க. அந்த அதிகார வெற்றிடத்தை அரண்மனையோட தலைமை நிர்வாகிகளான அரண்மனை மேயர்கள் ரொம்ப சாமர்த்தியமா தங்கள் வசப்படுத்திக்கிட்டாங்க. இந்த அரண்மனை மேயடல் அரசர்களுக்கு பின்னாடி இருந்து அதிகாரத்தை இயக்குற நிழல் மனிதர்களா மாறினாங்க. இவங்கள மிக முக்கியமான வரலாற்று நாயகன்தான் சார்லஸ் மார்டல். கிபி 732 நடந்த புகழ்பெற்ற டூர்ஸ் போர்ல ஐபீரிய தீபகற்பத்திலிருந்து முன்னேறி வந்த வலிமையான இஸ்லாமிய படைகளை சார்லஸ் மார்டல் தடுத்து நிறுத்தின விதம் அவரை ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஐரோப்பாவின் பாதுகாவலனா உயர்த்துச்சு. அரசனை விட மேயருக்கே அதிக அதிகாரம் அப்படிங்கிற நிலை வந்துச்சு. இவரோட மகனான பெப்பின் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். பெயரளவில் இருந்த அரசரை முழுமையா பதவி இறக்கம் செஞ்சுட்டு போப்பாண்டவரோட ஆசீர்வாதத்தோட தானே நேரடியாக பிராங்கிய ராஜ்யத்தோட அரசனாக முடிசூட்டிக்கிட்டார். அதிகாரத்தை யார் கையில வச்சிருக்காங்களோ அவரே உண்மையான அரசன் அப்படிங்கறத இது நிரூபிச்சது. பெப்பினின் மூலமா ஐரோப்பாவில் கரோலிஞ்சிய வம்சம் அப்படிங்கிற புதியதொரு சகாப்தம் தொடங்குச்சு. இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அவரோட மகன்தான் வரலாற்றுல மாபெரும் சக்கரவர்த்தியா போற்றப்படும் சார்லமேன். மேற்கு ரோம பேரரசு சிதைஞ்சு இருண்ட காலத்துல சிக்கியிருந்த ஐரோப்பாவை மீண்டும் தன் வாழின் வலிமையாலும் ராஜதந்திர சாதுரியத்தாலும் ஒன்றிணைத்தவர் சார்லமேன் தான். இவரோட இராணுவ படையெடுப்புகள் நவீன கால பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஸ்பெயினின் வடக்கு பகுதி என பறந்து விரிந்து ஒரு மாபெரும் பேரரசு உருவாக்குச்சு. அவர் வெறும் போர்வீரனா மட்டும் இல்லாம பல நூற்றாண்டுகளா தேக்கமடைந்திருந்த கல்வியையும் கலைகளையும் மீட்டெடுத்தார். இத கரோலிஞ்சிய மறுமலர்ச்சின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த சாம்ராஜ்ய உருவாக்கத்தோட உச்சக்கட்ட நிகழ்வு கிபி 800ல அரங்கேறுச்சு. கிபி 800ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி ரோம்ல போப்பாண்டவர் சார்லமேனுக்கு பரிசுத்த ரோமானிய சக்கரவர்த்தி அப்படின்னு முடிசூட்டினார். இது அரசியல் ரீதியா ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்துச்சு. மேற்கு ஐரோப்பாவில ரோமானிய பேரரசு மீண்டும் பிறந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு இது. அதே சமயம் கிழக்கு ஐரோப்பாவில் இருந்த பைசாந்திய பேரரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். பல நூற்றாண்டுகளா சிதறி கிடந்த அதிகாரம் மீண்டும் ஒரு மையப்புள்ளியில குவிக்கப்பட்டது. ரோம பேரரசு சிதைந்த போது மக்கள் நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிற ஒரு தற்காப்பு அமைப்பை உருவாக்குனாங்க. அதிலிருந்து பிராங்கியர்கள் எழுச்சி பெற்று ஐரோப்பாவை மறுவடிவமைப்பு செஞ்சாங்க. இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஏதோ பழைய காலத்து கதைகள் கிடையாது. இன்னைக்கு நாம பார்க்கிற நவீன ஐரோப்பிய நாடுகளோட எல்லைகளுக்கும் சமூக கட்டமைப்புக்கும் இதுதான் ஆழமான அடித்தளம். ஆமா, வரலாற்று நிகழ்வுகள் எப்போதுமே அதோட தொடர்ச்சியான விளைவுகளை சமூகத்துல விட்டுட்டு தான் போகும். இந்த விவாதத்தை முடிக்கிறப்போ நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான வரலாற்று புள்ளி இருக்கு. மாபெரும் சக்கரவர்த்தியான சார்லமேனன் இறப்புக்கு பிறகு கிபி 843ல கையெழுத்தான வேர்டன் ஒப்பந்தம் மூலமா அந்த மாபெரும் பேரரசு மறுபடியும் 3 துண்டுகளா பிரிக்கப்பட்டுச்சு. இந்த சிதறல் தான் இன்றைய பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளோட புவியியல் எல்லைகளை வரைந்தது. வரலாறு தன்னைத்தானே எப்படி திரும்ப திரும்ப நிகழ்த்திக்குது பாத்தீங்களா? ஒரு மைய அரசு வீழ்ச்சி அடையும் போது மக்கள் தங்களை சுற்றியுள்ள உள்ளூர் சமூகங்களை நாடி சென்று நிலப்பிரபுத்துவ கோட்டைகளுக்குள்ள அடைக்கலம் புகுந்தாங்க. சார்லமேன் மீண்டும் ஒரு மாபெரும் மைய அரசை உருவாக்குனார். அதுவும் முடிவில் சிதறுண்டது. இந்த உலகம் மிக தீவிரமா உலகமயமாக்கப்பட்டிருக்கு. நமது பொருளாதாரம், தொழில்நுட்பம் எல்லாமே ஒரு மாபெரும் மையப்படுத்தப்பட்ட அமைப்புல இயங்குது. ஒருவேளை எதிர்பாராத விதமா நமது இந்த மையப்படுத்தப்பட்ட அமைப்பு சுக்குநூறா உடைஞ்சா நாமும் நமது முந்தைய தலைமுறைகள் போல பாதுகாப்புக்காக சின்ன சின்ன உள்ளூர் கோட்டைகளுக்குள் அடைக்கலம் புகுவோமா?
புதியதொரு நிலப்பிரபுத்துவ உலகத்தை நாம உருவாக்குவோமா? நாம் எவ்வளவுதான் முன்னேறினாலும் மனிதர்களோட அடிப்படை உயிர் வாழும் உள்ளுணர்வு மாறவே மாறாதா? இந்த சிந்தனையை தூண்டும் கேள்வியோடு இன்றைய ஆழமான தேடலை நிறைவு செய்வோம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.